சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்துக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த கடத்தரப்பு விழாவுக்கு பாட்டியை கூப்பிடுவாங்க வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. சரி ரைட், நம்மளை அவங்க கடைக்கு கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடாட்டிலும் பரவாயில்லை, நம்ம வந்து வெளியூருக்கு ஆஃபர் போக வேண்டியிருக்கு, ஆஃபர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாட்டியை போய் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அப்பாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து பாட்டியை கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அம்மாவுக்கு பாட்டிக்கு உடனே ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்பா, நான் வந்து 2 நாள் தானேப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் கூட 2 நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்துருப்பான் போல், அதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்களும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு அவசர வேலையாக இருந்துச்சு, அதான் அண்ணாமலை வந்துட்டேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ ஃப்ரீ ஆகிட்டிங்களாம்மா அப்படிங்கிறாங்க. சரி, அந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் திடீர்னு கிளம்பி வர முடியாதுல்லப்பா, பஸ்ஸில் ஏறணும் வரணும் வைக்கணும், மழை வேறு பெஞ்சிட்டு கிடக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் நான் முத்தை வர சொல்கிறேன் காரில், நீங்கள் வந்துடுறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. சரி முத்தை வர சொன்னால் வந்துடுறேன், இல்லை நான் ஒரு வண்டி பிடிச்சி வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நம்மகிட்ட தான் வண்டி ஒன்றுக்கு 2 வண்டி இருக்கு, ஏன்னா அதனால் முத்தை வர சொல்கிறோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு சொல்கிறாங்க, முத்து அம்மாட்ட பேசிட்டேன், நீ போய் கிராமத்தில் போய் அம்மாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி, நான் பாட்டியை கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா, நான் கிராமத்து வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இப்போ நம்ம 2 பேரும் எங்கேயாவது கிளம்பி போனால் வந்து ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்க அது சம்மந்தமாக வேலை பார்க்க மாட்றாங்க, அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கூடாதுன்னு நினைக்காங்க அப்படி இப்படின்னு எனத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நம்மளை வச்சு செய்வாங்க அம்மா, அவங்களுக்கு தெரியும், அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை சொல்கிறாங்க, ஆமாங்க உண்மைதான், மறந்துட்டேன், நான் நம்மளும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்குது, அது போக வந்து நம்ம இப்போ கிளம்பி போனாலும் நல்லா இருக்காது, என்ன கொஞ்சம் பூவும் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை கொடுத்துட்டு மனோஜ் ரோகிணி கடை திறக்கிற அன்றைக்கி வந்து நான் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் பாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. முத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். மனோஜும் ரோகிணியும் வந்து என்னதான் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டால் கூட, மனோஜ் நம்ம அண்ணன், அவன் தொழில் பண்ணி ஜெயிச்சு வரட்டும், நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டிலேயே மூதாதையர் வந்து நம்ம பாட்டி தான், பாட்டியை கூப்பிடணும்னு அவனுக்கு தோணவே இல்லை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்காங்க. உடனே இன்னொரு மனசில் என்ன தோணுது, நம்ம குடும்ப பேரையே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அப்படி இருக்கும்போது வந்து பாட்டி நினப்பாவாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசை தேர்த்திக்கிறாரு. உடனே பாட்டி வந்து முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, நீ தான் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டான், வரையாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன், வந்துடுவேன், நீங்கள் புறப்பட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என் பையன் சொன்ன பிறகு நீ கூப்பிட வரேன்னு சொன்ன பிறகு புறப்பட்டு இருக்க மாட்டேறேன், நான் என்ன வாலிய பிள்ளையா, பெரிய துணிமணிலாம் போடுறதுக்கு, நான் இப்போ கொடுத்துருக்க உடையோடு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, அங்கே வந்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னே பாப்பா தேக்காவும் இருக்கிறாங்க, பாட்டியும் இருக்கிறாங்க. எப்படி இருக்க முத்து அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து வந்ததை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருமே, முத்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து, பொங்கலுக்கு வந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் கிராமத்துக்கே வரல அப்படிங்கிறாங்க. இல்லை, பாட்டியை கூப்பிட வந்தேன், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம், நீங்கள் சிட்டியில் இருக்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனையும் சொல்ல மாட்டேங்களா, என்ன யாருக்கும் குழந்தை பிறந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்போ யாருக்கும் வளகாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறேன். என்னப்பா ஃபங்க்ஷனு அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தாலும் மனோஜ்னு சொல்லிட்டு. அம்மா, உனக்கு மூத்தவன், அவன் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பிக்கிறான், அதை வந்து பால் காய்க்கும் போது பாட்டியும் இருந்தால் நல்லாயிருக்கும் திறப்புலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட வந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் சின்ன பிள்ளைலாம் அங்கே வருவீங்க, பொங்கலுக்கு வருவீங்க போவீங்க, நீங்கள்லாம் தனியாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அந்த விழாவுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள மூதாதையரை கூப்பிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. இதே மாதிரி எல்லாருமே அந்த பண்பாடுகளோட பெரியவங்கள மதித்து இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஆசீர்வாதம் தானே பெரிய விஷயம், ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடி அவங்க தானே அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் தம்பி, இதை உணராத சிறுவர்கள் தான் வந்து பெரியவர்களை மதிக்காமல் வைக்காமல் இருக்காங்க, அதனால தான் நம்ம நாகரிகம் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க. உண்மைதான், தமிழர்களுடைய பண்பாடை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை தானே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதான் தம்பி, நம்ம கிராமத்தில் நீ வளர்ந்ததுனால நம்ம பண்பாடை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிறாரு முத்து. நான் வீட்டில் போய் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே முத்து, சாப்பிடு வை அப்படிங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. வரும்போது நீ ஒரு 2 மணி நேரம் கார் ஓட்டியிருப்ப, கண்டிப்பாக வந்து வயிறு பசிக்கும், ஏதாவது பசிக்கும், பாப்பாத்தி நீ வந்து முத்துக்கு வந்து எதாவது சாப்பிட கொடு அப்படிங்கிறாங்க. அதனால் தம்பி,
ஆப்பம் சூடாக இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி கிராமத்து ஆப்பம் செமையாக இருக்கும்ல, சிட்டிக்குள்ள ஆப்பமே கிடைக்க மாட்டேங்குது தாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பாத்தேக்கா ஆப்பத்தை சுட்டு கொண்டு கொடுக்காங்க. அதனால் வச்சு சட்னி சாம்பாரும் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றாங்க. பாட்டி செம்மையாக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க. மீனெல்லாம் இப்படி சாப்பிட்டதே இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. சிட்டியில் யார் இது விரும்புகிறா சொல்லு, எல்லோரும் நகர நாகரிகத்தில் பீஸா பர்கரு லொட்டு லொசுக்குங்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க முத்து. பாட்டி இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுதாங்களா அப்போ அங்கங்கே சொல்லுதா கேட்கமுல்லா. ஏன்னா யார் இயற்கை உணவுகளையோ கெமிக்கல் இல்லாத உணவுகளையோ உட்கொள்ளுதா. காலையிலேருந்து ஆரம்பிக்காங்க, பல் விளக்குறதுல பேஸ்ட்லேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே கெமிக்கல் தான். பிறகு மனிதனுடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீங்கள் பேசாமல் டாக்டர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டாக்டர் ஆகணும் ஆகலையோ, ஒரு மருத்துவச்சி ஆகிருந்தோம்னா 4 பேருக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நானும் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்கல, பொம்பளை பிள்ளைக்கு அதிக படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நிப்பாட்டிட்டாங்க. பாட்டி நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் நான் ஒரு 5 வரைக்கும் படித்தேன்பா, 6ஆவது போகும்போது பெரிய மனுஷி போகக்கூடாதுன்ட்டாங்க, அப்படி படிப்பு நிப்பாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பாத்தியக்கா நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த நேரத்தில் 8 படிச்சிருக்கேன் தம்பி அப்படிங்க. 8 படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 8 படிச்சிருக்கேன், உன்னோட ஒரு வகுப்பு அக்கா கூட படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம 7 படிக்கிறதோட நின்றுட்டோமா, 7 படிக்கிறதோட நம்மளை யாரும் படிக்கவும் வைக்கல, அதுக்குள்ளே சூழலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே பாட்டி பார்க்குறாங்க. என்னடா நம்ம படிப்பு போச்சே, நம்ம அம்மையால் நம்ம அண்ணனால் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பாட்டி, அதை நினச்சி என்ன ஆக போகுது, இன்னும் நடக்கக்கூடியது தானே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிட்டியா பாட்டி, நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. நீ வரதுக்கு முன்னாடி தான் தங்கம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. பாப்பாத்தேக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, 100க்கு 100 வார்த்தை நீங்கள் பாப்பாத்தேக்கான்னு கூப்பிட்றீங்க, நான் இந்த வீட்டில் வேலை பார்க்குறதே மறந்துட்டு இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானக்கா, நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சி நான் பேசவே இல்லைக்கா. எப்போவுமே எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா எப்படி பேசணும் அது மாதிரி தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ முத்துனாலும் முத்து தான்ப்பா, என்ன விலை மதிப்பில்லாதவன் தான் தம்பி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அதான் இவனுக்கு என் பேரனுக்கு முத்துன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா படத்துட்டு நின்று சாமி கும்பிட்றாங்க, பாட்டியும் கும்பிட்றாங்க. எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரை வந்து வணங்கிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதை பாட்டி நான் தான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ஊருக்கு போகிறோம், அதனால் குலதெய்வத்தை கும்பிட்டு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போய் வண்டியை விடுதாங்க. அங்கே போய் சாமி கும்பிடுதாங்க. கும்பிட்டு வந்து திருநீரை கையில் வச்சுக்கிறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். முத்து, அடுத்த கல்யாண நாள் கொண்டாடுறதுக்குள்ளே நீ சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே திருநீரை பூசி விடுதாங்க. இப்போ முத்துக்கு பயங்கர வெக்கம். பாட்டி அதெல்லாம் வந்துடும், மீனாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் நானாடா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேக்கா பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பாத்தியக்கா சிரிக்கிறாங்க. சரி பாப்பாத்தியக்கா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாத்தியக்காவை வீட்டில் இறக்கி விட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் கிறிஸ் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். முத்துக்கு ஒரு யோசனையாக இருக்குது. கிறிஸ் பாட்டியும் வந்து நம்ம கடத்திருப்புலாவுக்கு கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அப்போ சரி ரைட் அங்கே போவோம் வேண்டாமான்னு 2 போன குழப்பத்தில் இருக்கார். உடனே பாட்டி என்னடா கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி ஓட்டக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, கிறிஸ்ன்னு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் நம்ம அந்த கோயிலில் கூட பார்த்தோமே அப்படிங்கிறாங்க. அவங்க வீடு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த ஊரில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்க தங்கச்சி வீடு, இதுதான் அவங்களுக்கு வந்து ஊர், நம்ம ஊருக்கு அடுத்த ஊர், அங்கே தான் இருக்காங்க, வீடு கூட எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, என்ன விஷயம்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களும் நம்ம விசேஷ வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தெரிலல, நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம், வந்தால் கூட்டி போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் பாட்டி அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கிறிஸ் ரோட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பையன்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. கிறிஸ் ரோட்டில் கிடந்து விளாண்டுக்கிட்டு இருக்கியே, காரு வண்டியில் வந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரட்டுனா அதான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. வாங்கலேன் வீட்டுக்கு வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தாண்டா போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கிறிஸ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி தூக்கி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துவும் பாட்டியும் பார்த்தோன்னே, ஆகா சமந்தார் வீட்டிலேருந்து வந்திருக்கேன், வாங்க முத்து வாங்க பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு பாட்டி தானே, சரி அப்படிங்கிறான்னுட்டு இருக்காங்க. உடனே ராதம் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களை தான் பார்க்கணும், வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கான், கல்யாணம் முடிச்சிருந்து வேலைக்கு எதுவும் போகலை, நான் கூட தேடி வந்தோமே எங்கள் மைனி இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒன்று வைக்க போகிறாங்க, அதுக்கு வந்து பால் காய்ப்பு, அதுக்கு தான் வந்து எங்கள் பாட்டியை கூட வந்தேன், அப்படியே உங்களையும் கூட்டி போயிடலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க, இந்த
கல்யாணி வந்து புதுசாக என் மாப்பிள்ளை வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாருன்னு சொன்னான். ஆனால் கடை என்றைக்கு ஓப்பன் எதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. என்னைய இல்லைன்னே எங்கே சொல்லி வச்சுருக்கா, அதே மாதிரி அவன் மனசுக்குள்ளேயும் நான் இல்லைன்னே ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, வந்தவங்களுக்கு நான் வெறுமனையாக பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காப்பி போட்டு கொண்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட போகிறாங்க. உடனே கிறிஸ் வந்து கையில் ஒரு புது செல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா புது செல் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் கல்யாணியத்தை வருவாங்க சொன்னோம்ல, எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை கல்யாணியத்தை வாங்கி கொடுத்தாங்களா? அவங்க வெளிநாட்டில் விளாடா இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்க மெட்ராஸில் பார்லர் வச்சுருக்காங்க. என்ன பார்லர் வச்சுருக்காங்களா? ஆமாம், எங்கள் அத்தை பார்லர் தான் வச்சுருக்காங்க. வரும்போது எனக்கு வந்து க்ரீம்லாம் நிறைய போட்டுவிட்டு எனக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணுவாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன சூப்பராக ரெடி பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. புதுசில் என்னடா புதுசில்லடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் பாருங்கள் அங்கிள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள் ஃபோட்டோலாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிச்சிட்டே இருக்காங்க. இது யார், நீனும் உங்கள் பாட்டியுமா? சரி சரி அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 4வது ஃபோட்டோவாக வருது. கல்யாணிங்கிற பேரில் ரோகிணி ஃபோட்டோவும் கிறிஸ் ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்தா இது யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை, கல்யாணி அத்தை அப்படிங்கிறாங்க. இதான் அவங்க அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடா ரோகிணி ஃபோட்டோவை காமிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டி எனக்கு குழப்பமாக இருக்குது. இது உங்கள் அத்தையா அப்படிங்கிறாங்க. இதான் எங்கள் அத்தை மெட்ராஸில் இருக்காங்கல்ல, சென்னையில் இருக்காங்க, அவங்க பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ் அம்மா எல்லோரும் சேர்ந்துருக்க ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த ரோகிணி வந்து வீட்டுக்கு வரும்போது தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டா, தன்னை மலேசியாவிலேருந்து பணக்கார பொண்ணு மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த கிறிஸோட பாட்டி கூடயும் அவங்க இருக்காங்க. கிறிஸ்கிட்ட கேட்டால் இங்கே கல்யாணி அத்தங்கிறான். என்ன ஆகுறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. என்னடா முத்து இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃபோல்டரில் வந்து கல்யாணி ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, இவங்களும் கிறிஸோட பாட்டியும் ஒன்றும் சொல்லலை, ரோகிணியும் ஒன்றும் சொல்லலை, இப்படிலாம் இருக்குது, நான் பார்க்கவே ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. பாட்டி கொஞ்சம் இருங்க, இந்த ஃபோட்டோஸ் அப்புறம் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்ஃபோனுக்கு அனுப்பிடுறாரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாரு. அனுப்பி சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. உடனே இவங்க காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. கொடுத்தோன்னா முத்துக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டம்னா சரி இதை கேட்கவா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. சரி நம்ம இப்போ கேட்க வேண்டாம், கிறிஸ்து சின்ன பையன் இருக்கான், நம்ம இப்போ கேட்டோம்னா ஏதாவது அவங்க மனசும் கஷ்டப்படும், நம்ம மனசும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை பாதி குடிக்கிறாங்க. என்னப்பா பால் காய்ப்பு எப்போ அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு தாம்மா. அதான் நீங்களும் கிறிஸ்டின் கூட்டி போகலான்னு பார்த்தேன், இப்போ அதுக்குள்ளே சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, அதான் எப்படி வரேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாக சமாளிக்காங்க. மனசுக்குள்ள என்ன நினைக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம போனோம்னா ரோகிணி கல்யாணி ரொம்பவே கோவப்படுவா, எதுக்கு நீ சொல்லாமல் பறையாமல் வந்த, அது போக இந்த முத்துக்கிட்டி மீனாக்கிட்டின்னு டச்சக்குறைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தியாவது சொல்லுவா. அதனால் முத்து தம்பி சொல்லுற மாதிரி நம்மளும் சொல்லிட வேண்டியதான். சரி தம்பி மழை வருது மாதிரி இருக்குது, சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து நினைக்கிற மனசுக்குள்ள எப்போவுமே இந்த அம்மா வந்து நம்ம வந்தால் போகக்கூடாதுன்னு அப்படி இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கம்மாங்க இப்படி சொல்கிறாங்க. சரி ரைட்டு, இவங்களும் என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்காங்க, நானும் மீனாவும் இவங்களை எவ்வளோ பெருசாக நினைக்கிறோம், இவங்க எங்ககிட்ட கூட உண்மையை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. பாட்டி முகமே மாறி இருக்குது. என்ன பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஆனந்த கண்ணீரில் அப்படி இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்படியா பாட்டி அப்படிங்கிறாங்க. 2 பேரும் எழுந்திரிச்சு எப்படி ரொம்ப சோகமாக வீட்டை விட்டு வெளில வராங்க. வெளில வந்தோடனே பாட்டிக்கு சொந்தக்காரங்க பார்த்துடுறாங்க எதிர்த்தாப்புல. என்ன பாட்டியம்மா இங்கே வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இங்கே தானே இருக்கியா அப்படிங்கிறாங்க. பிறகு இங்கே தானே இருக்கணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், என் வீட்டு பால் காய்ப்பு கூட நீங்கள் வரலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா வயசாகி போச்சு, என்ன யார் இங்கே கூப்பிட்டு வருவா சொல்லு. இப்போ முத்து வந்து பட்டணத்துக்கு கூப்பிட்றதுக்கு வந்தான், இந்த வழியாக வந்த உடனே வந்து அங்கே பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே யார், ராணி வீட்டுக்கா வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராணியா, ராணி வீட்டுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ராணி தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் தெரியாது, இந்த ஊருக்காரி தானே, கொஞ்ச நாளைக்கு அவள் தங்கச்சி ஊரில் இருந்தா, அவன் மோகப்புள்ள கதையால் இங்கே வரலை அப்படின்னா. மோகப்பிள்ளையா அப்படிங்கிற, அவன் அவளை வந்து ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வசதியானவனுக்கு வயசானவனுக்கு கட்டி கொடுத்தாங்க. அவனும் போய் சேர்ந்துட்டான். அந்த பிள்ளை அவனுக்கு பிறந்த பிள்ளைய இவக்கிட்ட போட்டுட்டு அவன் மெட்ராஸுங்க அங்கே இங்கெங்கன்னு இருப்பான்னு நினைக்கேன். ஏதோ இந்த சலூன் கடை மாதிரி இப்போ அவ்வளோ பொம்பளை ஆள் இருக்குது, பார்லரா அதை வச்சு நடத்துவா அவங்களுக்கு, நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் இங்கே இருக்கான், இங்கே தான் இருக்கான், அவங்கள தான் எங்கேயோ படிக்கான், அவனை அத்தைன்னு அவனை கூப்பிட சொல்லுதாவா. அவனும் இப்போ ஏதோ கல்யாணம் முடிச்சதாக வச்சதாக சொல்லுதாங்க. எது உண்மையே ஏதோ தெரில. அந்த பிள்ளை வரும்போது ஒத்தியில் தான் உடையில் வருது போகுது, ஆனால் வந்தாலும் உடனே கிளம்பிடுது, தங்குன மாதிரி இல்லை. இவளும் ரொம்ப ஆள் நோஞ்சு போயிட்டா, இப்போமோ அப்போமோன்னு இருக்கா. ஆனால் வந்து பார்க்கவே மாட்டுக்கா சரியா, செலவுக்கு அனுப்புதாளா என்ன வரும்னு தெரியல. ஆனால் இந்த
பொம்பளையாலும் வேலைக்கு போகுதா போகலைன்னு தெரில. அந்த கனியான் பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசும். எப்போ வந்து ஒரு 2ஆவது மாப்பிள்ளைக்கு ஒரு வயசானவங்க கட்டி வச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஊர் ஆட்கள்கிட்ட யார்ட்டையும் பேசுறதும் இல்லை, டச்சும் இல்லை. என் மொக கூட தான் சின்ன வயசில் படித்தா. அப்போ எங்கள் வீட்டுக்கு வருவா போவா. இப்போ பார்த்தாலும் கண்டுக்கிட மாட்டேக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீட்டுக்கு வந்தா, ஒரு செல்ஃபோனை வாங்கி கொண்டு அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுத்தா. கொடுக்கும்போது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு முன்னாடி. என்னம்மா நல்லா இருக்கேன், என்ன நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. என்னம்மா எப்படி இருக்கேன்னு கூட கேட்கல. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி அவரே வாழ்க்கை அவரே நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போனேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சவா கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு மனோஜை இது பண்ணி கட்டியிருக்கா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்காங்க. இதே முத்து என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கே இது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு ஆதாரத்துக்கு மேலே ஆதாரமாக கிடைக்கி. இந்த பாட்டி இப்போ இவங்க பேசுனது கூட நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்னடா செய்ய போகிறோம்? அவள் மனோஜ் வாழ்க்கையிலடா கெடுத்திருக்கா. அந்த விஜயா பணத்தாசையில் இப்படி பண்ணியிருக்காளடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அம்மாவுக்கு வந்து பணம்னா எதையாவது பண்ணிடுவாங்க பாட்டி அப்படின்னுட்டு இருக்காங்க. டேய், மனோஜும் ஒரு வேலைக்கும் போக மாட்டான், வைக்க மாட்டான். இவனை வந்து ஏமாந்த கோழியை அவள் வந்து கல்யாணம் முடிஞ்சவா பிள்ளை பற்றவா தான் உள்ளதுக்குள்ளேயே சொல்லி கல்யாணம் முடிக்காமல் இருக்காளடா. இவட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் பணக்காரன்னு சொல்லி அங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. நான் அந்த வீட்டுக்கு வந்த சமயத்தில் கூட மீனாவை அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யின்னு சொல்லி சின்ன மாமியார் மாதிரி வேலையாகிட்டு கிடக்கா. சரி, அதில் ஒரு வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சிகளும் அனுசரித்து இருக்கணும்னு இல்லை. நான் வந்து இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு புருஷன் இறந்துட்டு 2ஆவது கல்யாணம் பண்ணியிருக்கான்னு வருத்தப்படலை. ஆனால் உள்ளதை சொல்லி கல்யாணம் முடிஞ்சால் பிரச்சனையே இல்லையே. பொண்டாட்டியை வந்து 1000 குறை சொல்லுது இந்த விஜயா. இந்த பிள்ளையினுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிச்சா வாழ விட மாட்டாளே. இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது. மனோஜ் வாழ்க்கை என்னாவும் ஏற்கனவே அவளுக்கு 2ஆம் தரம், இவனுக்கு 3ஆவது தரம். வேண்டாம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாத. அப்படி சொன்னாலும் இவனும் 2ஆம் தரம் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. பாட்டி அழுகிறாங்க. பாட்டி அழாதாங்க பாட்டி. இங்கே பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, என்ன பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆள் கேட்காங்க. ஒன்றுன்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுறாங்க. உடனே பாட்டி எதுவும் நினைக்காதீங்க பாட்டி, வீட்டில் போய் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுறதுக்கு இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த ரோகிணின்னு சொல்லி நம்ம வீட்டை ஏமாற்றிட்டு இருக்கா. அவள் உண்மையிலே கல்யாணிங்காவா என்ன தான் ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி அவங்க தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே, பார்லர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லர் இந்த பொண்ணு வச்சுருக்கு. அது போக வந்து அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய வந்து அத்தைன்னு சொல்லி வளர்க்காவா. ஆனால் அவள் தான் அம்மை. அவளுக்கு இப்போ மெட்ராஸில் இப்போ ஏதோ கல்யாணம் ஆகிருக்கு. வரும்போது புருஷன் இல்லாமல் தான் வரா போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த செல்லை வாங்கி கொடுத்தது ரோகிணின்னு தான் சொல்கிறாங்க. ரோகிணி வாங்கி கொடுத்துருக்கா வச்சுருக்காங்க. என்ன அது போக எல்லாத்தையுமே சொல்லுதாங்க. எல்லாம் நம்பும்படியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரோகிணி வந்து எதுக்கு இப்படி பண்ணியிருக்கா வச்சுருக்கான்னு தெரில அப்படின்னுட்டு ரொம்பவே யோசனையாக வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, முத்து நீ வந்து ஏதாவது கேட்டு வேறு மாதிரி போயிடும், நீ எதுவும் கேட்காத, நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நான் எதுவுமே கேட்கல, நீங்களே பேசிக்கிடுங்க வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, இந்த சும்மையும் கிடக்க மாட்டான் அந்த முத்து. பால் காப்பிக்கு எங்கள் அத்தையை கூப்பிடாட்டு தான் என்ன, இப்போ தான் எங்கள் அத்தை போய் நான் நிம்மதியாக இருந்தேன், அடுத்தாப்புல இந்த நிம்மதியை கெடுக்க கொண்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க. என்ன டீ பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கும் தெரில, இந்த முத்தும் என் வீட்டுக்காரும் சும்மையே இருக்க மாட்டாங்க. ஏன் அந்த கிளவி வந்தால் தான் அந்த கடை ஓப்பன் பண்ணணுமா, இப்போ அந்த பாட்டி கையால் ஓப்பன் பண்ணணும்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. ஆமாம்மா, நான் ஓப்பன் பண்ணால் தான் ராசி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி ரொம்ப கோபமாக இருக்காங்க. வரும்போது விஜயாட்ட பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்தோடனே நம்மளை உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உட்காடுறாங்க. முத்தும் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து சொல்கிறாங்க, மீனா ஜூஸ் போடுங்க, எனக்கு மனோஜுக்கும் ஆன்ட்டிக்கு ஒரு ஜூஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு பயங்கர கடுப்பாகுது. நீனே பில்டப் பண்ணி இந்த வீட்டை ஏமாற்றி கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பார்த்து விட்டுட்டு அவனை வந்து அத்தைன்னு கூப்பிட வச்சுட்டு நீ இங்கே வந்து டக்காலிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்டால் உனக்கு மலேசியா, உங்கள் அப்பன் ஜெயிலில் இருக்கான், நீ பெரிய கோடீஸ்வரன்னு உங்கள் அத்தை சொல்லி தலைதான். இவ்வளவு பிரார்த்தனத்தை பண்ணிக்கிட்டும் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி குத்தலை குடையலை. நம்ம வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறோமே, கடவுள் நம்மளை மன்னிப்பாரா, நம்ம இப்படி இருக்கலாமான்னு சொல்லி இது பண்ணலை. வாழ்க்கை போயிடுச்சு, சரி ரைட்டு, கடவுள் நம்மளுக்கு வாழ்க்கையை பறிச்சிட்டாரு, 2ஆவது வாழ்க்கை நல்லபடியாக வந்திருக்கு, அதில் நம்ம உண்மையை சொல்லி வாழ்வோம்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்காங்க. உடனே விஜயா அங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க, மருமகளை கூப்பிட்டு முதல்ல அப்படிங்கிறாங்க.
எதுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களே வந்து இப்போ கடை திறக்கிற விஷயமா வெளில போகணும் வைக்கணும்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க கடை திறக்கிறது தான் முக்கியமான விஷயம். அவங்க அப்பா வந்து ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பியிருக்காரு. அதை வச்சு தான் மனசு 30 லட்ச ரூபா வச்சு தொழில் ஆரம்பிக்கான். இப்போ நம்ம அவங்கள இருங்க வைங்கன்னா நாளைக்கு கடை திறக்கணும்ல அத்தை, அதுக்கு வந்து விளம்பரம் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. அதோட பெரிய விளம்பரம் அங்கே இருக்குது, இங்கே உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை இந்த முத்து கூட வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, அவன் இல்லாத பொல்லாதன்னு சொல்லி கொடுத்தானா அப்படிங்கிறாங்க. அவன் இல்லாத பொல்லாதன்னு சொல்லதுக்கு அவன் என்ன சின்ன பையன், நான் என்ன சின்ன பிள்ளையா, சின்ன லொல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ஏற்கனவே இங்கேருந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நான் வரக்கூடாது உன் வீட்டுக்கு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் சொல்லத்தை, நீங்கள் விவசாய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்களே தான் உடனே வந்துட்டீங்களேன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வக்கனையாக கேளு, விசாரிக்க வேண்டியெல்லாம் விசாரிக்காத, ஒன்றும் இல்லாததெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியை எங்கே கல்யாணம் முடிச்ச அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் ஒரு பணக்கார பிள்ளை, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசி முடித்தேன் அத்தை அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முடிச்சியா அப்படிங்கிறாங்க. ஏ ரோகிணி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டின்னு கூப்பிடுதியே, வாயார உண்மையாக தான் கூப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு சந்தேகமாக இருக்கலாமா, உன் பேரையே மறைச்சிக்கிட்டு இங்கே ரோகிணின்னு வாழுத, அப்படி வாழும் போது இதை மட்டும் உண்மையாக பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவள் பேர் ரோகிணி தானே அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல அவள் பேர் வந்து ரோகிணி தானான்ட்டு, ஆனால் ஆதாரபூர்வமாக கொண்டு வந்திருக்கேன் அவள் பேர் கல்யாணின்னு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வெளிநாடாமா, எந்த நாடுமா, எந்த நாட்டிலம்மா நீ இருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்கள் அப்பாவுக்கு மலேசியா. உங்கள் அப்பாவுக்கு மலேசியா, உங்கள் அம்மாவுக்கு துபாயா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டிங்காத, எதையுமே உள்ளதை சொல்லு. கல்யாணத்தை மறைச்சி, புள்ள பத்ததை மறைச்சி, என்ன தாய் இருக்கிறத மறைச்சி, பக்கத்து கிராமத்தில் தான் எனக்கு இருந்திருக்கேன், அது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன். அதையும் நீ ஏமாற்றிக்கிட்டு நான் மலேசியாலேருந்து வந்தேன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு உண்மையிலேயே மலேசியா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா முத்து, அதை கொண்டா, அந்த செல்லை கொண்டா அப்படிங்கிறாங்க. செல்லை கொடுக்காங்க. பாட்டி நான் இப்படி காமிச்சா எல்லாருக்கும் தெரியாது, நான் செல்ஃபோனில் உள்ளதாக வந்து டிவியில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையுமே வீடியோவை ஓட விடுறாரு. இதை பார்த்தா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கிறிஸ் கூட ரோகிணி இருக்காது, என்னதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. முத்துக்கிட்ட கேட்காதப்பா, நான் சொல்கிறேன், அந்த கிறிஸோட அம்மா தான் இவா. அவங்க அம்மையும் கிறிஸ் வந்து நம்மகிட்ட மறைச்சிருக்காங்க. இவன் வந்து அந்த வீட்டில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிருப்பாப்புளுக்கு, அதனால தான் அவங்க எதையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. கிறிஸோட பாட்டியாக அவங்க அம்மா, கிறிஸ் தான் எங்கள் பையனா அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க கூட நம்மகிட்ட சொல்லலையேங்க அப்படிங்கிறாங்க. அதான் மீனா, நீ முன்னாடியே சொன்னேன் ஏதோ அவங்க மறைக்கிறான்னு சொல்லிட்டு. நான்லாம் சரி இவங்க என்னத்தை மறைக்க போகிறாங்க, இவங்களே வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவங்களும் மறைச்சிருக்காங்க, மனசுக்கே சரியில்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க. அத்தை முத்துக்கும் மீனாவுக்கும் இவனை சுத்தமாக பிடிக்காது, ரோகிணி வளர்ச்சியோ மனோஜ் வளர்ச்சியோ பிடிக்காது. அவங்க வந்து இப்போ கடை ஓப்பன் பண்ணக்கூடாது, சரியா, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணும், அதனால் பண்ணுறாங்க அத்தை. இதை புரியாமல் நீங்கள் முத்து ஏதாவது சொன்னாலும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே ஸ்டூடியோவில் போய் இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சூப்பர், இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தாலும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் தானே கூட இருந்தேன், நீ இல்லைல்ல. இப்போ என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், என் அம்மா பேர் ராணி, என் அப்பன் பேர் என்ன பேருன்னு எனக்கு தெரியும். என்ன அவளை யாரை கட்டி கொடுத்தாங்க, எத்தனை வயசில் கட்டி கொடுத்தாங்க, என்ன சம்பவம் நடந்துச்சு எல்லாம் எனக்கு தெரியும். அவள் இந்த பார்லர் வைக்கிறதுக்கு என்ன செஞ்சா, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு தான் இருந்து உட்காந்துருக்கேன். என்ன இந்த ரோகிணி இன்னமும் அவன் படம் ஓடாது, நான் வந்து கல்யாணி கிடையாது அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை கொடு. நான் இப்போ ஆதாரத்தை வச்சுருக்கோம்ல, நீ ஆதாரத்தை கொடு அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வந்து மலேசியாக்காரங்கிறதுக்கு ஆதாரம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ ஒரு ரூமில் தான் வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் பார்லரில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ இலங்கையில் கூட கொண்டு வச்சுக்காம ஆதாரத்தை, அதை கொண்டு வா, என்ன கொண்டு வந்துட்டு நீ நிரூபிச்சிரு. நீ வந்து என் பேத்தி மீனாவை அப்படி இப்படிங்கிறது வைக்கிறது, நீ கஷ்டப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறதுக்கு அவனை சொல்ல வரலை. இந்த வீட்டில் ஏமாற்றி நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன அப்படி நீ இருக்க அப்படின்னா நீ உள்ளதை சொல்லியிருக்கணும், என்ன தகுந்த நேரத்தில் உள்ளதை சொல்லியிருக்கணும். அப்படி உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்க மருமக்குமாரை நீ வந்து அனுசரித்து போகணும். இந்த மீனா என்னமோ கஷ்டப்பட்டவா, அவள் சரியில்லை கிரியில்லை, நீ அதை விட குறைவாக தான் இருக்க. மீனாவை எந்த வகையில் நீ குறைச்சி சொல்லுவ,
பார்லரு உன் பேரில் சொந்தமாக இல்லை, இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லை, என் பேரன் அதையும் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆகா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, பார்லருக்கு சொந்தமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவள் மலேசியாவே கிடையாது, அவள் உண்மையாகவே இல்லை, அவள் பார்லர் வந்து எல்லாத்தையுமே விற்றுருக்கா, அது போக எதையுமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. இல்லை மனோஜ், என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி இந்த பொய்யை சொல்லாத, இதை வந்து முத்து என்றைக்கோ என்கிட்ட சொல்லிட்டான், நீ கேட்க வேண்டாம் முத்து, தெரியட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் விசாரித்து ஆதாரத்தோடு வந்து சொல்லுதாங்க, உன் முகத்திலேயே கிழிக்காங்க. இது வரைக்கும் நீ வந்து நான் இன்னாருன்னு சொல்லலையே, ஏன்? அதாவது ஒரு விதவை வந்து கல்யாணம் முடிக்கக்கூடாது வைக்கணும்னு நான் சொல்லலை, அதை சொல்லிவிட்டு முடித்தானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவள் வந்து ரோகிணிங்க, நீங்கள் சொல்லுற மாதிரி கல்யாணியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் விசாரித்து தான் பண்ணேன், நான் வந்து பார்வதி வர சொல்லுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு பண்ணிருக்கேன். பார்வதி நீ வேணா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா, மாமியார் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரொம்ப கோவமாக இருக்காங்க, என்ன அப்படிங்கிறாங்க. சரி, ரோகிணியை வந்து மலேசியாக்காரன்னு சொன்னது நீ தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு மசாஜ் பண்ணதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அவங்க சொல்லி தான் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா அவள் வந்து மலேசியாக்காரி தான் எனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய், அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி தான் பார்லரில் இருக்குதுன்னு சொல்கிறாள், சரி நம்மளும் அப்படியே சொல்லுவோம், அவன் பார்லரில் வச்சுருப்பாமா, நான் பார்த்துருக்கேன் அந்த ஆதாரத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஒன்று இப்படி நினைக்காரு, அவள் பணக்காரியாக தான் இருக்கணும், ஏழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. அதே சமயத்தில் வச்சுருக்கான்னு உங்கள் ஆளெலாம் எடுத்து வருவாங்க, ஏன்னா அதை பற்றிலாம் இது பண்ணாதாங்க. அவள் பார்லரை விற்றுருக்கான்னு இவங்க சொல்லுதாங்க, விற்றுருக்க வாய்ப்பு இல்லை, அவள் வந்து பிராஞ்சோடு தான் இணைச்சிருக்காம்மா, லாபத்துக்காக தான், அது எனக்கு தெரியும், இவங்க வந்து புரியாமல் பேசுகிறாங்கம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜய், அப்படியா, சரிம்மா ரோகிணி தப்பாக நினச்சிக்காத, எங்கள் அத்தைக்கு ப்ரெஷரு, அதனால் வந்து ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, நீ ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் அத்தைகிட்ட கூட எங்கள் அத்தை அமைதியாக இருப்பாங்க, முத்து வாயை அப்போ தான் அடைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற உங்களையும் மனோஜையும் எழுப்பவே முடியாதுமா, இதுதான் உள்ளது சரிங்களா. அந்த பொண்ணு பேர் கல்யாணி கிடையாது, சரி ரோகிணி கிடையாது, கல்யாணி தான் அவங்க பேர் சரியா. அவங்க அடையாள அட்டையோ ஏதோ ஒரு ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்கள், நான் அப்புறம் நம்புகிறேம்மா, பாட்டி நம்புவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்றைக்கி சொல்கிறது தான் என்ன, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த பார்லரில் போய் நீ எடுத்து நீ யாருன்னு எங்களுக்கு நிரூபிக்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் வெளியே கிளம்பிடுறாங்க. ரோகிணிக்கு பயங்கர அசிங்கமாக இருக்குது. இந்த ஆன்ட்டி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஆன்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க, மனோஜும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது இதை வந்து நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு போகாமல் நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க வீட்டு வாசல்லே, என்னடி ஏலம் போட்டுட்ருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் மலேசியாவில் இருக்க மாதிரி ஆவணம் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி எப்படியாவது ரெடி பண்ணி தாடி, எனக்கு பிரச்சனை வரும்போது பூரா நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்க, இது எப்படியாவது ஹெல்ப் பண்ணடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லடி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுடி அப்படிங்கிறாங்கடி. என் வாழ்க்கையே போயிடக்கூடாது, நீ வேலைன்னுட்டு இருக்க, நீ இன்றைக்கி வேலைக்கு போடுற நாளைக்கு போயிடலாம், என் வாழ்க்கை இன்றைக்கி போச்சுன்னா கிடைக்காதுடி அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, சரிப்பா ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாங்க. மலேசியாவில் இருக்க மாதிரி ஆவணங்கள் எதுவும் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. 2 இடத்துல கையை விரிக்கிறாங்க, ஒன்றும் பண்ணித்தர மாட்டேங்காட்டி என்னடி செய்கிறது அப்படிங்கிறாங்க. நீ வேறு ஐடி ஃபீல்டில் தானடி இருக்க, ஏதாவது ரெடி பண்ணி கொடுறீ அப்படிங்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு வா, நானே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஐடி கார்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னக்கூட்டியே மனோஜ் ரூமுக்குள்ளே மலமலன்னு போன முத்து தேடி பார்க்குறாங்க, ரோகிணியோட அடையாள அட்டை ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணின்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆதாரையும் எடுத்து வச்சுக்கிறாங்க, பேன் கார்டையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அட்ரஸ் எல்லாமே குமரிபாளையத்தினுடைய அட்ரஸ் தான் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஹாலில். எல்லாருமே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரோகிணி ரொம்ப ஜென்டிலாக போகிறாங்க. மனோஜ் என்ன வந்துட்டு குமரிபாளையத்து பொண்ணு, நான் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் வச்சிட்டேன்னு சொன்னாங்கள்ல, அங்கே அந்த முத்தும் பாட்டியும் இதை பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாட்டி அவள் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கா, அதெல்லாம் சரியாக இருக்குது, அவன் மலேசியாக்காரி தான், இந்த முத்து தான் வேண்டாதுக்கு ஏதோ பண்ணுறான் வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. முட்டாள், இப்போ தான் அந்த ரூமுக்குள்ளே போய் எடுத்தேன், இதை பாரு அப்படிங்கிறாங்க. அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டும் பேன் கார்டையும் பார்க்குறாரு மனோஜ். கல்யாணின்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, ரூமுக்குள்ளே போய் தேடி இதை எடுத்துட்டானா அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.